அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 7 விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டு தர்றாங்க. முதலாவது விஷயம் என்ன? ஜனாசாவை பின்தொடரணும். மனிதர்களாகிய நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு திருமணமாகட்டும் மற்ற விசேஷங்களுக்கு அதிகமான பங்கெடுப்பை கொடுக்குறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? ஒரு கட்டளையிட்டு சொல்கிறாங்க, ஜனாசாவை நீங்கள் பின்தொடருங்க, ஜனாசாக்களில் போய் கலந்துக்கங்க, ஜனாசா தொழுகையில் கலந்துக்கங்க, அதிகப்படியான நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்போ முதலாவதாக ஜனாசாவை பின்தொடருங்கிறாங்க. ரெண்டாவது, நோயாளியை நலம் விசாரிங்க. ஒரு மனிதருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கா, அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்களுக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள், அவருடைய நோய்களை குணப்படுத்தணும்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ நோயாளியை நலம் விசாரித்தல். அடுத்து, விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது. அடுத்தது, அநீதி இழைக்கப்பட்டவருக்காக உதவி செய்தல். ஒரு மனிதருக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சா, அந்த மனிதருக்காக உதவி செய்கிறது. சத்தியம் செய்யக்கூடியவர் அதை நிறைவேற்ற முடியலை, அந்த மனிதருக்கு நீங்கள் உதவி செய்கிறது. சத்தியம் செய்தவர் அதை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்கிறது. இன்னொன்று, ஆறாவது, சலாத்துக்கு பதில் சொல்கிறது. ஒரு மனிதர் உங்களுக்கு சலாம் சொன்னாங்களா, அதையே திருப்பி சொல்லுங்கள், இல்லை அதை விட அழகானதை திருப்பி சொல்லுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ சலாத்திற்கு பதில் கூறுவது, தும்மியவருக்கு பதில் கூறுதல். ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்களா, அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், யர்ஹமுக்கல்லா என்று பதில் சொல்லுங்கள். அப்போ 7 காரியங்களை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜனாசாவை பின்தொடருங்க, நோயாளியை நலம் விசாரிங்க, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்க, சத்தியம் செய்தவர் அதை நிறைவேற்றுவதற்காக உதவி செய்யுங்க, சலாத்துக்கு பதில் சொல்லுங்கள், தும்மியவருக்கு பதில் சொல்லுங்கள். இந்த 7 விஷயங்களை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.